வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு காலம் இனி நீடிக்கப்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவடைகிறது. வாக்களிப்புக்கான காலம் இனி நீடிக்கப்படாது. ஆகவே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள சகல அரசு உத்தியோகஸ்தர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உத்தியோகபூர்வ வாக்கெடுப்பு எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அந்த வகையில் தபால் மூல வாக்களிப்புக்கு இம்முறை 6,47,495 அரசு உத்தியோகஸ்தர்கள் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய கடந்த 24, 25ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் இன்றும் நாளையும் வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. வடகிழக்கில் மே 2 வரை மழை வீழ்ச்சி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் மே 2ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என காலநிலை அவதானிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவருமான கலாநிதி நாவண்ணா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மழை மேற்காவை செயல்பாட்டால் உருவாகும் மழை ஆகும். அதனால் நண்பகல் வரை கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவும். பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் மழை கிடைக்கும். இது மேற்காவிய செயல்பாட்டால் உருவாகும் மழை என்பதனால் இடிமின்னலோடு கூடிய மழையாகவே கிடைக்கும். அதிலும் இந்த இடிமின்னல் தாக்கத்தின் போதான மின்னேற்றம் முகில்களுக்கும் புவி மேற்பரப்புக்கும் இடையில் பரிமாற்றப்படுவதனால் குத்தான இடிமின்னலாகவே இருக்கும். இடிமின்னல் வகைகளில் இதுவே அதிக சேதத்தை ஏற்படுத்த வல்லன. எனவே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். இதேவேளை எதிர்வரும் மே 10ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாக தமிழுக்கு சித்திரை 28 என்பது சித்திரை குழப்பத்தின் மைய நாளாக கருதப்படும். சித்திரை ஒரு சிறுமாறி என்ற கருத்தும் மத்தியில் உள்ளது. எதிர்வரும் மே 10ஆம் தேதி உருவாகும் தாளமுக்கம் இவ்வாண்டின் சித்திரை குழப்பத்தின் தோற்றுவாயாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாளமுக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கணிசமான அளவு மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சித்திரை குழப்பமே தென்மேற்கு பருவக்காற்றுடைவுக்கு காரணமாக அமைவதும் உண்டு. அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மே மாதத்தின் பிற்பகுதியில் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இதேவேளை இந்த ஆண்டின் காண்டாவனம் எதிர்வரும் மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி நிறைவடைகின்றது. கண்டி நகரத்தை சுத்தப்படுத்தும் நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்விற்காக இணையாக கிளீன் ஸ்ரீலங்கா வழிநடாத்தலுடன் கண்டி நகரத்தை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தலதா வழிபாட்டு நிகழ்வில் தரிசிக்க வந்தவர்கள் அப்போது நிறுவனத்தினரின் பங்களிப்புடன் நேற்று நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், இளைஞர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகள் கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டத்தை வெற்றிகரமாக பொதுமக்களின் ஆதரவு இதன் போது கிடைத்தது. தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையை மையமாக கொண்டு கடந்த சில நாட்களாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பிரமந்தனாறு தூய இறை இரக்க ஆலய திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டம் தருமபுரம் பங்கு பிரமந்தனாறு தூய இறை இரக்க ஆலய திருவிழா திருப்பலி நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன்போது பங்கு மக்கள் திருப்பலியில் பங்கு கொண்டு வழிபாடுகளை மேற்கொண்டனர். திருப்பலி நிகழ்வில் பங்கு தந்தை அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ கண்காணிப்பு குழு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கும் வகையில்
அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. நாளை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பன குறித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நீக்கவும் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நீக்காது திருத்தங்களை கொண்டு வரவுமே கருத்தில் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கிறது. மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாயக்க, பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் வெளிவார அமைச்சர் வித ஹேரத் உட்பட அரசு அதிகாரிகள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகம், வணிக சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் என பல தரப்பினரையும் சந்தித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை மீண்டும் நீடிக்கப்பட வேண்டுமானால் அரசாங்கம் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அவற்றில் முக்கியமானது ஒன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாகும். ஆனால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாக எதிர்க்கட்சியில் இருந்த போது தற்போதைய அரசாங்கம் பலமுறை கூறிய போதிலும் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆன பிறகும் அதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. அண்மையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞனை கைது செய்யவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. எனவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்து தீர்மானிக்க வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது. இதேவேளை இலங்கை கையொப்பமிட்டுள்ள மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி தொடர்பான 27 சர்வதேச மரபுகளை செயல்படுத்த வேண்டும். இந்த உறுதிப்பாட்டுடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பாதுகாப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். 2024ஆம் ஆண்டில் 2.7 மில்லியன் யூரோக்கள் ஏற்றுமதியுடன் இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி இடமாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளது. இந்த ஏற்றுமதிகளில் சுமார் 85% ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மூலம் ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் இலங்கை பயனடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நிலவிய சீரற்ற காலநிலையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் நேற்று பகல் சுமார் 1 மணி நேரம் பெய்த கடும் மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதேவேளை மக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றமையால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்தது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறையற்ற மதில்கள் காரணமாக வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் வீடுகளுக்குள்ளும் வீதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்குள் பூந்த வெள்ள நீரை வெளியேற்ற முடியாத பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இனரீதியான மோதல்கள் இடம்பெறவில்லை என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதலாம் 6ஆம் தர மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேருவளையில் நேற்று மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களுக்கும் எமக்கும் இடையே உடன்பாடு இருந்தது. அந்த வகையில் மக்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களையும் செய்து வருகிறோம். நிச்சயமாக அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுவோம். நாம் ஆட்சி அமைத்து இதுவரை காலமும் எந்த ஒரு இனரீதியான மோதலும் இடம்பெறவில்லை. நாம் அதற்கு இடமளிக்கப் போவதும் இல்லை. நான் அண்மையில் புதுக்குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருந்தேன். வரலாற்றில் என்றுமில்லாதவாறு ஆதரவை அந்த பகுதி மக்கள் எமக்கு அளித்தார்கள். ஆதலால் நாம் ஒருபோதும் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். தேவைப்படின் புதிய சட்டங்களை ஏற்றியேனும் இனவாதத்தை இல்லாதொழிப்போம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரது ஊழல்களின் அளவை பார்க்கும் போது 7 அல்லது 8 ஜென்மங்கள் சிறையில் இருக்க வேண்டி இருக்கும். 2026ஆம் ஆண்டு முதல் முதலாம் தர மாணவர்களுக்கும் 6ஆம் தர மாணவர்களுக்கும் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம். ஜனாதிபதி, நாடாளுமன்றம் ஆகியவற்றின் அதிகாரத்தை எமக்கு அளித்திருக்கிறீர்கள். நாம் 1% பொதுமக்களின் பணத்தை வீண் விரயம் செய்யாமல் இயங்கி வருகிறோம். அதேபோல் உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேசிய மக்கள் சக்தியினரை தெரிவு செய்யும் போதுதான் செம்மையான பணியை முன்னெடுத்து செல்ல முடியும். நாம் கடந்த காலங்களில் கூறியதைப் போல நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்காக புதிதாக தெரிவு செய்தீர்கள். அது சிறந்த தெரிவாக அமைந்தது. அவ்வாறு சுத்தப்படுத்தும் போது தேங்காய் மட்டைகள் 2 அடித்து கொண்டு வந்துவிட்டன. பரவாயில்லை, எதிர்வரும் தேர்தலில்
தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து எம்மை மேலும் பலப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. வவுனியா வடக்கில் கடும் வேகத்தில் குடியேற்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை அப்படியேதான் இருக்கிறது எனவும் அதனை நாட்டுக்கும் உலகுக்கும் சொல்வதற்கு இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற தமிழிசை கட்சியின் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 50ஆம் ஆண்டுகளிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம், முறையான அதிகார பகிர்வு வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கிறோம், தொடர்ச்சியாக வாக்களிக்கிறோம். இடையிலே ஒரு காலத்திலே அப்படி முடியாவிட்டால் தனி நாடகங்களை போக விடுங்கள் என்று கூட மக்கள் ஆணை கிடைத்தது. ஆகவே சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் வடக்கு கிழக்கிலே கொடுத்தது கிடையாது. இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசியல் ஆய்வாளர் தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். இந்திய பாகிஸ்தான் விவகாரத்தில் இலங்கை பக்கசார்பாக செயற்படக்கூடாது என அரசியல் ஆய்வாளர் தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்தியா நதி நீரை நிறுத்தியுள்ளமையானது கிட்டத்தட்ட போர் பிரகடனத்துக்கு சமன் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களா என்பதை இந்தியா வெளிப்படுத்தவில்லை. இந்நிலையிலேயே மிக கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பக்கம் நிற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அது நல்ல விடயம். இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் இருக்கும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அவ்வாறாயின் பாகிஸ்தான் மக்கள் வெறுக்கப்படுகிறார்களா? இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் காரணமாக அந்நாட்டுடன் மாத்திரம் தொடர்பை பேணுவது என்பது பூகோள ரீதியில் இலங்கைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். பிராந்திய ரீதியில் போர்ச்சூழல் உருவாகும் பட்சத்தில் இலங்கை நாடு பாதிப்பை எதிர்நோக்க வேண்டி வரும். அரசாங்கம் இந்த விடயத்தில் பக்கசார்பாக செயற்படக்கூடாது. பாகிஸ்தானය සමග බෙදා ගැනීමේ ගිවිසුම අත්හිටුවන්න. ඒ කියන්නේ අර මාවිලාරු සිද්ධියේ මහා විශාල මුද්‍රණයක්. ஜாலியில் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். ஜாலியில் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய கமல்நாதன் ராஜபத்மினி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு நேற்று முன்தினம் காலை காய்ச்சல் ஏற்பட்டது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழ் தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையின் மூலமே வெளிக்கொணரப்பட்டுள்ளது. யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தின் நடவடிக்கையின் மூலமே வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இச்சிறுமி 12 வயதிலிருந்தே துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளார் என மனிதுரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தனது செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24ஆம் தேதி அன்று இச்சிறுமி தமது அலுவலகத்துக்கு வருகிறது தனக்கு ஏற்பட்ட துஷ்பிரயோகம் குறித்து முறையிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகம் துரிதமாக செயற்பட்டு அன்றைய தினமே வடமாகாண நடத்தை திணைக்கள ஆணையாளர் ஊடாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னிதியான் ஆசிரமத்தால் வவுனியாவில் அறநெறி பாடசாலைக்காக புதிய கட்டிடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னிதியான் ஆசிரமத்தால் வவுனியா பிரமநாளங்குளம் வடகாடு ஸ்ரீ முத்துமாரியன் அம்மன் அறநெறி பாடசாலைகளுக்காக 19,50,000 ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டிட கையளிப்பு நிகழ்வு பிரமநாளங்குளம் அறநெறி பாடசாலை ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விருந்தினர்கள் வீதியிலிருந்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு அங்கு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து சன்னிதியான் ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளால்
அறநெறி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டதுடன் கல்வெட்டும் திறனிக்கும் செய்து வைக்கப்பட்டது. கருத்துரைகள் வழங்கப்பட்டதுடன் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதேவேளை பெரிய தம்மனி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய அறநெறி மாணவர்களுக்கான சீருடை துணிகளும் சன்னதியான ஆச்சிரமத்தால் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வெங்கல செட்டிக்குளம் பிரதேச இந்து கலாசார உத்தியோகர் சிவகையன், செட்டிக்குளம் பிரதேச செயலக உத்தியோகர் சுஜேந்திரன், கிராம செயலாளர் சோபனா, சன்னதியான ஆச்சிரம தொண்டர்கள், வெங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலக உத்தியோகர்கள், கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள், வடகாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலை மாணவர்கள், கிராம மக்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.